ஹே கைஸ், வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபே மட்டும் போட்டு பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய டேஞ்சரஸான டைனோ டேம் பண்ண போகிறோம். அதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? ரைட்டு நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா வேலைகள் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து டேம் பண்ண கிளம்பிட்டேன் நண்பர்களே. ஏதாவது கையில் கிடைப்பானுங்க, அவங்கள எல்லாத்தையுமே டேம் பண்ணலான்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த தெரிய வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டேம் ஆகுறான்னு. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு எனக்கு தெரிஞ்சு தெரியலாம் டேம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டெரி லைட்டாக இவன் அடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ டேமேஜ் கொடுக்கலனாலும் ஒரே அடியில் சாகுற மாதிரி இருந்தால் தான் நம்ம இவனுக்கெல்லாம் பயப்படணும். மிச்சப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட்டு, இவனை எப்படியாவது ஒரு முக்கில் கொண்டு போய் வச்சு அடிச்சிடலாம். அது வரைக்கும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இங்கே அவ்வளோதான் நண்பர்கள். இன்னும் ஒரு அடி அடித்தோம்னா செத்துருவேன். எப்படியாவது லாக் பண்ணிடுவேன். இந்த கல்லுக்குள்ள அங்கே ஓடினோம்னா எங்கேயாவது முக்கில் சிக்கி கிடப்பான், அப்போ அடிச்சுக்கலாம். ரைட்டு, இப்போதைக்கு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரமாக நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், வேலைக்கு ஆகலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனுக்கு டாப்பர் அதிகம் நினைக்கிறேன், அன்கான்ஷியஸ் லெவலு. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் ஆகலை. அதுக்கடுத்து மேலே இப்படிலாம் போய் அடிச்சுலாம் பார்த்தேன் நண்பர்களே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன்னா அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கான், எங்கேருந்து எப்படி வரானே தெரியலை. அதனால் இவனை இப்படி மெதுவாக அடித்து தான் ஓட விட்டுருக்கேன். 2 வாட்டி செத்துருக்கேன் நண்பர்களே இதுக்கு இடையில். அவ்வளோதான் நண்பர்களே, அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். இவனை அன்கான்ஷியஸ் பண்ணுறது ஒரு மேட்ரு கிடையாது, எத்தனை வாட்டி செத்தாலும் அன்கான்ஷியஸ் பண்ணிடுவேன். டேம் பண்ணணும், இதுதான் பெரிய ப்ராப்ளமே. எனக்கு வந்து தெரிஞ்சு இவன் வந்து இப்படி டேம் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். ஸ்மூத்திங் பாம் வேணும்னு நினைக்கிறேன். ஸ்மூத்திங் பாம் வந்து எங்கே கிடைக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள், எப்படி கிடைக்கும்னு. அதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவன் வந்து டேம் ஆகட்டும். இன்னும் நமக்கு நிறையவே வேலை இருக்குது. நீங்கள் நிறைய டேஞ்சரஸான டைனோவை டேம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரோ சொல்லியிருந்தாலும் ஸ்பைனோவை டேம் பண்ணுங்கள் ப்ரோ, உங்கள் வீடு வந்து பாதுகாப்பாக இருக்கும்னு. செக் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே. ஸ்பைனோ எவனா டேம் ஆகுறானா, நீ இல்லைனா வேறு ஏதாவது டேஞ்சரஸ் டைனோஸ்டிக்னா அதையும் டேம் பண்ணிட்டு போவோம். ரெக்ஸு பவராக இல்லையாங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ரெக்ஸு ரொம்பலாம் பவர் மாதிரி தெரில, ஆனால் ரெக்ஸு பயங்கரமான டைனோஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்ப்போம் ரெக்ஸு எந்த அளவுக்கு பவர்னு. ஓகே நண்பர்களே, இவன் இப்படி 1.2 இதெல்லாம் வாய்ப்பே இல்லை நண்பர்களே. ஸ்மூத்திங் பாம் வைக்கலைன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். இவன் ரொம்ப நேரம் ஆகும். இவனை முடிச்சு விட்டு நம்ம அடுத்து வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டைனோஸ் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் டைம் ஆக மாட்டான், இப்படி எதுக்கு வம்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைன் ஒருத்தன் என்ன நண்பர்களே, அவனையும் நான் அடித்து பல மணி நேரமாக செக் பண்ணி பார்க்குறேன், அவனுக்கும் டாப்பர் ஏற மாட்டேங்கி. ஹச்பி மட்டும் ரொம்ப பயங்கரமாக குறையுது. இந்த கிராஸ்போ வச்சு அடிக்கிறதுனால அப்படியா என்னன்னு தெரியலை. அவனும் பயந்து ஓடிட்டான். அதுக்கடுத்து இவனுங்க டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் பாவம்டா, அவன் ஒத்தாலும் எத்தனை 2 பேர் வந்து அடிக்கிங்க. நம்ம வந்து அவனுக்கு நல்லது செய்யணும் ஒன்று வந்து அவனையே நம்ம போட்டு தள்ளிட்டோம். ரைட்டு, இவன் சரிப்பட்டு வரமாட்டான் நண்பர்களே. இவனை முடிச்சு விட்ருவோம் நண்பர்களே, வேறு வழி இல்லை. அதுக்கடுத்து அவனை முடிச்சு விட்டுட்டு நான் அடுத்தடுத்து கிளம்பிட்டேன் இந்த ஸ்பைனோ பாய் டேம் பண்ணலாம்னு. இந்த ஸ்பைனோவும் ரொம்பலாம் எட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் நண்பர்களே. அங்கே வர எங்கேயோ குதிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை ஃபாஸ்ட் டைனோன்னு நினைக்கிறேன் ஸ்பைனோலாம், அதனால தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கிட்டு வாடாடே ஸ்பைனோ. இவனை மாதிரி ஆட்கள்லாம் டேம் பண்ணிட்டோம்னா நமக்கு கவலையே இல்லை, நம்ம அசால்ட்டாக இந்த இடத்துல சுற்றலாம். ஏன்னா இவனா ஃபாஸ்ட்டாக இருக்கான் பார்த்தீங்களா. ஸ்பைனோ நான் டேம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் நண்பர்களே. அவர் சொன்னதை வந்து பார்த்தேன், ஸ்பைனோ நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கிறான். ஃபாஸ்ட்டாக இருந்தால் நமக்கு நல்லது தானே. ஏன்னா ஏதாவது டேஞ்சரஸான டைனோஸ்டெல்லாம் வந்து தப்பிக்கலாம் ஃபாஸ்ட்டாக இருந்தாலே. ஓகே, இங்கிட்டு வாடா டே. இந்த ஸ்பைனோ வர மாட்டேங்கான் நண்பர்களே, அதான் கொஞ்சம் கடுப்பாக வருது. இங்கிட்டு வாடா ஸ்பைனோ. இவன் வேறு நண்பர்களே எங்கே போகிறான் பாருங்கள் பரதேசி. இங்கே வாடா மண்டையா. வாய்ப்பே இல்லை நண்பர்களே, இவன் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்கான், கடுப்பாக வருது. ஆனால் நம்ம லைட்டாக டாப்பர் அடித்தோடனே எங்கேயாவது ஓட ஆரம்பிச்சிருந்தான், இல்லைனா நம்மளை எதிர்த்து கடிக்க வந்துடுறான். இப்போ பாருங்கள், இங்கேருந்து அடித்தா எவ்வளோ ஹெச்பி குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. 800 வெறும் 200 தான் இருக்குது. டேய் எங்கேயும் ஓடாடா. இவனாலே பாதி ட்ராங்க்கு யாரோ காலியாகுதுடா. ஒரு இடத்துல நின்னா நான் அடித்து டேம் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம் வீட்டுக்கு. என்னை போய் டென்ஷன் ஆக்காத, ஓகேவா? ஓடிட்டான் நண்பர்களே, அவ்வளோதான். இவனை போய் எத்தனை வாட்டி தான்டா துரத்தி பிடிக்கிறது. இதில் என்ன ப்ராப்ளம்னா அவன் ஓட அவனுக்கு டாப்பர் வேறு. நீ யாரா தேளு. ஐயோ, இவன் வந்து கேவில் இருப்பாங்க, இவன் எதுக்கு இங்கே. ஐயோ, இது வேறு நேரம் பார்த்து ஸ்டக் ஆகுது நண்பர்களே. ஓகே ரைட்டு, ஒரே அடியில் அன்கான்ஷியஸ் ஆகிட்டான் நண்பர்களேவே. இவனுக்கு மீட் வச்சு விடுவோம். டேம் ஆனால் டேம் ஆகிறான், இல்லைன்னா போகிறான். நமக்கு இப்போ ஸ்பைனோ தான் முக்கியம், ஸ்பைனோவை நோக்கி போவோம். ஸ்பைனோ வந்துட்டேன்டா. இன்னைக்கு நமக்கு
வந்ததுக்கு ஒரு லாபம், இன்னொருத்தனையும் டேம் ஆக்கிடலாம்னு நினைக்கிறேன். ரைட், அந்த அங்கே நிற்காம பாருங்க, சண்டை போட்டுட்டு இருக்கானா மண்ணே. அவன் வால் அவன் முதுகு வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவன் எங்கே இருந்தாலும். அவன் முதுகில் ஒரு மாதிரி ஸ்பைன் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் அவன் பேர் ஸ்பைனோனே இருக்குது. ரைட்டு, வந்துட்டேன்டா டே. உன்னை இன்றைக்கி டேம் பண்ணால் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்டா. கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், உன்னை டேம் பண்ணாமல் போயிடுவேனா? நானும் பல ஸ்பைனோஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நண்பர்களே. இது வரைக்கும் ஒரு ஸ்பைனோஸும் ஒன்று எங்கேயாவது போய் செத்துடுறானுங்க. அன்கான்ஷியஸ் லெவலானா நம்மக்கிட்ட அதை டேம் பண்ணுற அளவுக்கு திடீர்னு பொருள் இருக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கடுத்து வேறு வழி இல்லை, இப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஒன்று டேம் பண்ணும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவன் வாயை பொழந்துட்டான் நண்பர்களே. வேறு வழி இல்லை, எங்கேயாவது போய் வம்பளுக்காமல் இருக்கணும். எல்லாட்டையும் வம்பளுத்தான். அவனை கடைசியில் ஒரு டைம் போட்டு தள்ளிட்டு போயிட்டான். ரைட்டு, நமக்கு என்ன செய்ய முடியும்? தெரி வேற இங்கே இருக்கான். இவங்கிட்ட நம்ம ஏதாவது வம்பு பண்ணோம்னா நம்மளும் முடிச்சு விட்ருவான். தெரி இருக்கிறதுனால நம்ம தூர கிளம்புவோம். ரைட்டு, அதுக்குள்ளே சார்ஜ் வந்துட்டோம் நண்பர்களே. பார்த்தீங்களா, அந்த தேல் வந்து டேம் ஆகிடுச்சு நண்பர்களே. நமக்கு அந்த தேலை வச்சு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பையில அன்கான்ஷியஸ் லெவல் ஆகுதான் நண்பர்களே. அந்த தேல் அடித்தா பயங்கரமாக அன்கான்ஷியஸ் லெவல் ஆகுதுங்க. பார்த்தீங்களா, படுத்துட்டானா? அன்கான்ஷியஸ் ஆகி படுக்கவே செஞ்சுட்டான். படுத்தே விட்டானே அவன். முடிச்சு விட்ற வேண்டியதான். இவன் எதுக்கு நமக்கு? மீட்டை எடுத்துடுறா. சரி, நீ இங்கே இரு, நான் ஏதாவது வேறு ஏதாவது டேஞ்சரஸ் டைனோசர்ஸ் இருந்துச்சு நான் டேம் பண்ணிட்டு வரேன், ஓகேவா? ஒன்று ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம போவோம் நண்பர்களே. நல்ல ஒரு டைனோசர் டேம் பண்ணியிருக்கோம், வந்ததுக்கு ஒரு உருப்படியாக. ரைட், அந்த இடத்துல என்னடா இருக்குது? யாரா அது என்ன டைனோசரா? நின்றுங்க நண்பர்களே, எல்லாத்தையும் ரீலோட் பண்ணிக்கணும். பக்கத்தில் டேஞ்சரஸ் டைனோஸ் இருக்க மாதிரி எனக்கு சிக்னல் காமிக்குது. இந்த இடமே டேஞ்சர் தான். இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து இல்லைன்னா நம்மளை பாடம் கட்டிடுவாங்க, அதாவது முடிச்சு விட்ருவாங்க நண்பர்களே. இந்த டீரெக்ஸு, நம்ம டீரெக்ஸு மாமாவை டேம் பண்ண சொல்லி ஒருத்தர் ஃபஸ்ட் எபிசோட்லேயே போயிட்டு இருந்தார். பார்த்துருவோம் இன்றைக்கி. டீரெக்ஸ் மண்டே அங்கே வாடா. டீரெக்ஸில் ஒன்றும் அவ்வளோலாம் பவர் இல்லை நண்பர்களே. நீங்கள் கிளாசிக்கு அதுக்கடுத்து ஹார்டு மோடில் வச்சிங்க வேணீங்கன்னா பவர் இருப்பான். இங்கே வேண்டாம், டம்மி பீஸ் தான். ஏன்னா இவன் ஸ்லோவும் கூட, டேமேஜ் வேணால் அதிகமாக கொடுப்பான். அதுவும் எனக்கு டேமேஜ் கொடுத்த மாதிரியே தெரில. இவன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால அசால்ட்டாக இவனை நான் அடித்து டேம் பண்ணிட்டு போயிடலாம். ரைட், வாடா தம்பி. அவன் அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளே பாதி டாப்பர் இப்போவே ஏற்றிடலாம் போல நண்பர்களே. மிஞ்சி மிஞ்சி போனால் இவனுக்கு டாப்பர் ஒரு 2000 இருக்குமா, அவ்வளோதானே. ஒரு 10 புல்லட்டில் ஏற்றிடலான்னு நினைக்கிறேன். ரைட்டு, வாடா டேய் நின்றுடா, ஒரு இடத்துல நின்றுடா. இங்கே வருங்க, கல்லில் குதிச்சு போயிட்டு இருக்கான், அதான் கொஞ்சம் கடுப்பாக வருது. கல்லில் குதிச்சு போகலான்னு அசால்ட்டாக நம்ம வந்து டே பண்ணிடுவோம். டேய் டீரெக்ஸே, நின்றுடா தம்பி. ஆனால் பரவாயில்ல நண்பர்களே, எல்லாரையும் பயங்கரமாக கடிக்கான, நல்லா டேமேஜ் போகும்னு நினைக்கிறேன் இவன் கடித்தா. பார்ப்போம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் அடித்தோம்னாலே டாப்பர் ஏறி மயக்கம் போட்டுருவான். டேய் மண்டையா, நின்று ஒரு நிமிஷம். அவ்வளோதான் நண்பர்களே. இவனுக்கு வந்து ப்ரைம் மீட் வைக்கணும், அப்போ தான் நல்லா ஃபாஸ்ட்டாக டைம் ஆகும். ப்ரைம் மீட்டுக்கு பரவாயில்ல, பக்கத்துலேயே பிராண்டோலாம் நிற்கிறான். எவனையாவது அடித்து போட்டோம்னா நம்ம ப்ரைம் மீட் ரெடி பண்ணிடலாம். ஆனால் அவ்வளோதான் நண்பர்களே. அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன்னா இப்போ போய் மீட் வச்சுருவோம், கொஞ்சம் டைம் ஆகட்டும். அதுக்கடுத்து வேணால் எங்கேயாவது போய் ப்ரைம் மீட் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ வந்து ஃபுட்டை வச்சுருவோமா? ரைட்டு, மீட்டு நம்மக்கிட்ட எக்கச்சக்கம் இருக்குது. நம்ம எல்லாம் வர்றவனெலாம் அடித்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் கடுப்பாகாமல் இந்த ஸ்வாடு இருக்கிறதுனால அசால்ட்டாக அடித்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. இந்த ஸ்வாடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவன் அன்கான்ஷியஸ் லெவல் ஸ்லோவாக தான் கூட்டிகிட்டு இருந்துச்சு. அப்போது ஒருத்தன் ஸ்பைனோ சிக்கனா, அவனையும் மயக்கம் போட வச்சுட்டேன். பட் என்ன பிரச்சனைனா, இப்போ அவனை டைம் பண்ணால் என்னால் இவனை டைம் பண்ண முடியாது, இவனை டைம் பண்ணால் அவனை டைம் பண்ண முடியாது. அண்ட் இப்போ நார்கோட்டிக் ரொம்ப கம்மியாக இருக்குது, தேவையான அளவுக்கு இல்லை. நான் கொண்டு வராது ஏன் தப்பு தான் நண்பர்களே. இப்போ இல்லைனா ஒரு ஸ்பைனோவையும் சேர்த்து டேம் பண்ணிட்டு போயிருக்கலாம். பரவாயில்ல, அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்பைனோவையும் டேம் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். இப்போ என்னடா ஃபுட்டுலாம் வைக்கிறியே டேம் ஆகலையான்னு கேட்டால் நானே போட்டு தள்ளிடுவேன், ஏன்னு சொல்கிறேன். ஏன்னா இவன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அன்கான்ஷியஸ் லெவலும் ஃபாஸ்ட்டாக குறையுது, சாப்பாடு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறான். இது என்ன நார்கோட்டிக் நிறையா இருந்துச்சுன்னா டீரெக்ஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான டைனோசர் தான். இவனையும் டேம் பண்ணுறது எனக்கு நல்லது தான் படுது, அதனால தான் டீரெக்ஸை டேம் பண்ணுறேன். ஸ்பைனோ கூட பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்புறமானாலும். என்கிட்ட நிறையாவே அதுக்கடுத்து நிறைய நார்கோட்டிக் செஞ்சு இவனை டேம் பண்ணிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. ரைட் நண்பர்களே, கடைசியில் நம்ம டீரெக்ஸ் செஞ்சுட்டான். அந்த வேறு ஒன்றும் இல்லை, ஸ்பைனோவை அடித்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ப்ரைம் ஹிட் வச்சு தான் இவனை புழைக்க வச்சுருக்கோம். அப்போது ரைட்டு, இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 2 டைனோசர் டேம் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே டேஞ்சரஸ் டைனோசர், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸான டைனோசர்லாம் டேம் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கார்போனியம் வந்து அடிக்க சொன்னேன். திடீர்னு கர்ஜிட்லாம் போனான் நண்பர்களே, ரொம்ப பயங்கரமாக கத்திக்கிட்டுலாம் போனான் டீரெக்ஸு. அங்கே போய் அடிச்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போமே. கார்போனியம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதுனால கொஞ்சம் அடி நிறையா தான் போட வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இன்னொரு இந்த இதுவும் வந்துருச்சு, இந்த தேலும் வந்துருச்சு. இந்த தேல் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்சு தேல் டக்குன்னு டார்பர் கூட்டிடுச்சு நண்பர்களே, அதனால் கார்போனியமால் ஒன்றும் செய்ய முடியலை.
ஓகே, இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது நண்பர்களே. இது மாதிரி ஒரு 5 தேளை ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதான். ஏதாவது வந்துச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிருங்கன்னு சொல்லிட வேண்டியதான். அவனுங்களே போட்டு பொலன்னு பொழந்துருவானுங்க போல். ரைட்டு, தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. லூட்டு கொஞ்சம் நல்லா லெதர்லாம் கிடச்சிருக்கு, நிறையா மீட்டும் கிடச்சிருக்கு. நம்ம வீட்டில் வச்சுட்டு அடுத்த செட்டுக்கு அடுத்து கொஞ்சம் டைனோசாரை டேம் பண்ணுறதுக்கு போகலாம். இப்போதைக்கு என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 47 என்கிராம்ஸ் இருக்குது. ஒரு கன் அன்லாக் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், ஒரு ரைஃபிளு. அதை வந்து அன்லாக் பண்ணுற இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதில் நிறையா லூட்டு வந்து பிடுங்கும், அதான் ப்ராப்ளம். கன் வந்து நிறையா லூட் எடுக்கும் நண்பர்களே, அதான் கடுப்பாகுது. ஏன்னா டூரபிலிட்டியும் கம்மியாக இருக்கும். மட்டும் இல்லை, புல்லட்ஸ் ஓகே, புல்லட்ஸ் கூட ஓரளவுக்கு ஈஸி சொல்லலாம். ஆனால் 10 புல்லட் செய்கிறதுக்கு 2 அயன் தேவைப்படும், அது வரைக்கும் ஓகே. ஆனால் கன் வந்து ரொம்ப டூரபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் ரிப்பேர் ஆயிரும். நம்ம ரிப்பேர் பண்ணியே டென்ஷன் ஆயிரும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட வந்து ஆன்கிலோசாரஸ் இருக்கிறதுனால அயன் எடுக்கிறத பற்றி நமக்கு ஒரு கவலை இல்லை. கிறிஸ்டல் அன்லாக் பண்ண வேண்டாம் நண்பர்களே, இப்போதைக்கு நம்ம ரைஃபிள் அன்லாக் பண்ணிக்கிடுவோம். கிறிஸ்டல் வந்து ஃபாஸ்ட்டு தான், ஆனால் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஏன்னா ரைஃபிள் வச்சு நல்லா கொஞ்சம் தூரத்தில் அடிக்கலாம், நல்லா எஃபிஷியண்ட்டாகவும் அடிக்கும். ஒரு 280 உயிர் குறைக்கும்னு நினைக்கிறேன். அதோட அந்தளவு குறைக்கலைனாலும் ஒவ்வொரு டைனோசருக்கு பொறுத்தும் குறைக்கும். சின்ன டைனோசர்னால் நிறைய குறைக்கும், பெரிய டைனோசர்னால் ஒரு 150 அந்தளவுக்கு குறைக்குது. பரவாயில்ல, ஆனால் குறைக்கும் நண்பர்களே. பிராண்டோக்கெலாம் நிறையா குறைச்சிது நான் பார்த்த வரைக்கும். சரி, இப்போ லூட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுது நண்பர்களே. ஜி பூம்பா லூட்டே வந்துடு. என்னடா நண்பர்களே வரமாட்டேங்குது? வந்துடும் நண்பர்களே, கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கஷ்டப்பட்டு நான் 1 மணி நேரமாக எடுத்தது வந்துடும். ரைட்டு, இந்த ரைஃபிள் நல்லா டேமேஜ் கொடுக்குது நம்ம சொன்னேன்னா. இப்போ பாருங்கள், தேவையான லூட்டை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஜி பூம்பா போட்டோம்னா வந்துடுவான் பையன். வந்துடுறா லூட்டு. 1 2 3 4 5 6 7 8. ஏண்டா எண்ணிக்கிட்டே இருக்க? தேவையில்லை, தேவையே இல்லை. நம்ம சும்மாவே இருந்துடலாம் போல். மாந்திரம் போடுதான்னு சொல்லிட்டு தற்குறிமாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட்டு, தேவையான லூட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும்னு நினச்சேன். அதே மாதிரி 1.5 மணி நேரம் ஆகிட்டு நண்பர்களே. அதாவது அயன் கலெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. இந்த கன் பவுடர் அதெல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டோன் கலெக்ட் வேறு பண்ணியிருக்கேன். அதில் வேறு நிறைய அனிமல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன் வெட்டியாக. ரைட்டு, பரவாயில்ல, தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு. நமக்கு எப்படி கன் பவுடர் தயாரிக்கணும்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து மோட்டர் அண்ட் பெஸ்டலில் வந்து கன் பவுடர், இதில் தான் கன் பவுடர் தயாரிக்க முடியும். இதுவும் என்கிராம் நீங்கள் அன்லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், என்கிராமு கன் பவுடரு. ரைட்டு, இப்போதைக்கு கன் பவுடரை வச்சுட்டு 2 மட்டும் செஞ்சுக்கிடுவோம். 100 புல்லட் இருக்குது. இதை வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக அடிக்கலாம் நண்பர்களே. நம்ம இந்த பிராண்டோ பையில போட்டு முதலே டெஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பிராண்டோ இருக்கான், தெரியாமல் கத்தியை வச்சுட்டேன் நண்பர்களே. மேலே நம்மளை போட்டு பொலன்னு பொழந்தான். அவனை விடவே மாட்டேன். டைம் மண்டையா, வாடா, இன்றைக்கி உன்னைய முடிச்சு விட்றேன் பாடுறா. நானா பார்த்தீங்களா, நம்ம வந்து பின்னாடி போய்கிட்டே இருப்போமா. இது பிஸ்டல்னால் அப்படி இல்லை, ஷார்ட் ரேஞ்சில் போகணும். அதனால் எனக்கு தெரிஞ்சு ரைஃபிள் தான் பெஸ்ட்டு. அதனால் ஓகேவா, அதனால தான் அன்லாக் பண்ணேன். ஆனால் பிஸ்டல் வந்து ஃபாஸ்ட் இருக்கும் நண்பர்களே. டக்குன்னு ரீலோட் பண்ணி அடிக்கணும். அதுவும் டியூரபிலிட்டி கம்மி தான். ஆனால் ஐயோ, தண்ணிக்குள்ளே போய்ட்டான் நண்பர்களே. தண்ணிக்குள்ளே போனால் அவனுக்கு ஈஸியாச்சே, ஏன்னா ஸ்லோ ஆயிரும், பின்ன பேக் அடிக்க முடியாது. முதல்ல வெளியே போடா, தண்ணி விட்டு இருட்டாக வேறு ஆக ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. நேரத்துக்கு எல்லாம் அப்படி தாண்டா ஆகும். இன்னும் நிறைய டைனோசர்ஸ் டைம் பண்ண வேண்டியது இருக்குது. டேய், சீக்கிரம் செத்து போடா மாட்டையா. எவ்வளோ நேரம் தான் கடுப்பை கிளப்புவேன்? அவ்வளோதான் நண்பர்களே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவான் பையன். இவனை தூக்கி போட்டு பேர வேண்டியதான். ஏன்னா இவன் ப்ரைமேட் நிறையா கொடுப்பான் நண்பர்களே, அது ஒரு நல்ல விஷயம். நமக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான் பாருங்க இவன் திரும்ப. டேய் பார்த்தியா, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சும்மானா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. பார்த்து மேலே கை வைக்கிற வந்து வாழை வச்சு அடிக்கிற. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இந்த ஏரியாவுக்கே கிங்கு நான் தான்டா. ரைட்டு, அவனை முடிச்சு விட்டோம் நண்பர்களே. பாவம் தான், இருந்தாலும் நம்ம கையில் செத்துட்டான். நம்ம சுயநலத்துக்காக அவனை போட்டு தள்ளிட்டோம், மன்னிச்சிக்கோ பிராண்டோ. ஓகே, இப்போ வந்து அவன்கிட்டருந்து நிறையா லெதர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் மீட்டும் எடுத்துக்கலாம். நிறையாவே மீட்டு கிடைக்கும். ப்ரைம் மீட்டு கிடைக்கும்னு பார்த்தேன். இப்போ எந்த ப்ரைம் மீட்டே கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களே. வேறு 2 ப்ரைம் மீட் தான் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். சரி, நமக்கு கிடைச்சது அவ்வளோதான் நினச்சிட்டு போக வேண்டியதான், யாருக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆத்தோரமாக சுற்றிட்டு இருந்தேன். அப்போ பேரியானிக்ஸ்னு ஒருத்தர் சிக்கினான். இவன் வந்து சும்மா நான் 2 விட்டு தான் விட்டேன் அம்பு. அதுக்குள்ளே டைம் ஆகிட்டான். அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். ஓகே ரைட்டு, இப்போதைக்கு அவனுக்கு வந்து நான் சாதா மீட் வச்சு பார்த்தேன். சாதா மீட் சாப்பிட மாட்டான் போல். அவன் தண்ணியில் வாழ்கிற உயிரினங்கிறதுனால ஃபிஷ் மீட்டை தான் வைக்க போகிறோம். வச்சு பார்ப்போம் சாப்பிட்றானா இல்லையான்னு. பரவாயில்ல, டேம் ஆக ஆரம்பிச்சிட்டான் நண்பர்களே. ஃபாஸ்ட்டாக தான் டேம் ஆகுறான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனுக்கு அன்கான்ஷியஸ் லெவலும் ஸ்லோவாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்துட்டு பேரியானிக் சைன் டேம் பண்ணிட்டேன். ஏன்டா அதை காமிக்கலைன்னா, அந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரஸான டைனோசர்ஸ் நிறைய சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. தேவையில்லாமல் ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி இங்கே வந்துட்டேன் புல்லட் எல்லாத்தையும்.
ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெகோவை மயக்கம் போட வச்சுருக்கேன். ஸ்டெகோவை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நாளாக நின்று தான் டேம் பண்ணியிருப்பேன். ஆனால் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஒரே செகண்டில் கொஞ்சமாய் இருந்திருக்கும். கேமில் 2 நாள் ஆச்சு நண்பர்களே. கஷ்டம் தான் இந்த பயலை டேம் பண்ணுறது. ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறான். கொஞ்சம் பெரிய டைனோசருங்கிறதுனால இவனுடைய ஷேடில் போட்டுருவோம். இவனும் கொஞ்சம் பெரிய டைனோசர் வகை தான் நண்பர்களே. இவனை வந்து நல்லா 500 கிலோ தாங்குறான் நண்பர்களே. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒரு நல்ல டைனோசர்ஸ் இருக்கிறது நல்லது தானே. ஆனால் ஸ்லோவாக இருக்கிறான். அதுக்கடுத்து இன்னொரு டீரெக்ஸையும் மயக்கம் போட வச்சேன். நம்ம ஃபஸ்ட்டு டேம் பண்ணது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேலு. இது வந்து மேலு. அதாவது டீரெக்ஸ் மாமான்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுவே தான். அதை டேம் பண்ணியாச்சு நண்பர்களே. கடைசியில் அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொன்னதை நம்ம நிறைவேற்றியாச்சு. இங்கே ஒரு இது செத்து கிடக்க பார்த்தீங்களா, இதை அடித்து நமக்கு தேவையான மீட்டு எடுத்துக்கலாம். நான் தான் போட்டு தள்ளினேன் இந்த ஸ்டெகோவை. ரைட்டு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்டலனாலும் ஒரு சில டீட்டெயிலாக காட்டியிருப்பேன். ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது IH Gaming.